பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம்புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனைத் தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்களுந்தருள்வது நீர். கீர்த்தி திருவகவல் பகுதியில மட்டும் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் நீராடினவேற்கு வார்த்தை சொல்ல ஏதுமில்லை பராபரமேன்னு கீர்த்தி திருவகவல்ல எந்தெந்த திருக்கோயில்கள்ல என்னென்ன அனுபவங்கள் இருந்தது, அது தன்னுடைய உடலில் மனதில் உணர்வில் என்ன அனுபவத்தை கொண்டது என்று பலபடியாக பாடுகின்றார். அது இரண்டுக்கும் பொருந்தும், யோக அனுபவத்திற்கும் பொருந்தும், மூர்த்தி தலமாக புற வழிபாட்டில் மனதை செலுத்துபவர்களுக்கும் பொருந்தும் விதமாக அந்த பகுதி அமைந்துள்ளது கீர்த்தி திருவகவல். ஏனைய பகுதிகள் திருப்பள்ளி எழுச்சிக்கு பிறகு உண்டான பகுதிகள் முழுவதுமே அப்படியே ஸ்பஷ்டமாக இதைத்தான் நான் குறிக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இறைவனுடைய அருளமுதத்தை உண்டு கொள்ள வேண்டியது நமது உடல். அது சிறுநடு சிற்றம்பலம் வழியாக நமது உடம்பிற்குள் பாயும். அந்த உள்ளொளியை உயிரொளியாகவும் வெள்ளொளியாகவும் நாம் கண்டு அனுபவிக்கலாம். அந்த அனுபவ ஒளியை கண்டு கொண்டவர்களுக்கு சில பல நேரங்களில் அந்த ஒளி மறைந்து போவதற்கான அல்லது ஒளிந்து நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவ்வாறு ஒளிந்து எல்லா உயிர்களையும் ஒளித்து நிற்கும் கல்வனை பயிற்சி பெறும் ஆன்மாக்கள், முயற்சியுடைய ஆன்மாக்கள், சமர்ப்பணம் செய்யும் ஆன்மாக்கள் அவைகள் கண்டுகொண்டு உண்டு கொண்டு அனுபவிக்கும் என்பதான பகுதியாகவே அந்த 20 பதிகத்திற்கு பிறகுண்டான பதிகங்கள் முழுமையும் அப்படியே தான் சொல்றது. அந்த அதுல நீங்க ஒரு தனி கவனம் செலுத்தி இது எவைகளை குறிக்கின்றது அப்படின்னு சொன்னா, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்து, என்னுள் எழு பரஞ்சோதி, என் உடன் இடமாக கொண்டான், என் உயிரை உண்டு கொண்டான், இப்படி பலபடவாக அவர் கூடுறதிலிருந்தே நமக்கு இந்த அருள் அனுபவங்கள் எல்லாம் நமக்குள்ளேயே பெறக்கூடியது. நாம் புறத்தில் எங்கும் தேட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது நமக்கு வெளிப்பட கண்கூடாக தெரிகின்ற ஒரு பெரிய உண்மை. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால புரிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வன். தேன் சொரியக்கூடிய இடத்தில் புறம் திரிந்த செல்வன். இறைவனை இதுக்கு புராணம் நூல்படி என்ன விளக்கம் எழுதியிருக்கிறாங்கன்னா, புறம் திரிந்த செல்வன். நடைபயிலக்கூடிய ஒரு குழந்தை நடைபயிலக்கூடிய குழந்தை கீழே விழுந்து விடாமல் அந்த குழந்தை நடைப்பயிற்சியை பண்ணும்போது 2 பக்கங்களிலும் தாங்கி பிடித்துக் கொண்டு, எங்கே கீழே விழுந்து விடுமோ என்று தாங்கி பிடித்துக் கொண்டு செல்வது போல் இறைவன் ஒரு ஆன்மா தன்னுடைய நிலையிலிருந்து நெறியிலிருந்து சறுக்கி விழுந்து விடாதபடி தாங்கி பிடித்துக் கொண்டே செல்கின்றான் அப்படின்னு ஒரு கருத்து நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். அது பார்க்கிறவங்களுக்கு முதல்ல இந்த திருவாசகத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாமல் யோக நிலை களங்களாக அதை உள்வாங்கி கொள்ளாதவர்களுக்கான ஒரு விளக்கமாக இருக்கும். இப்ப ஒரு குழந்தை நடக்கும்போது வந்துருன்னு அந்த தாய் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அந்த குழந்தை எந்த நேரம் சரிந்து விழுதோ அந்த நேரம் தாங்கி பிடிப்பதற்கு அவளுடைய கை தயாராக இருக்கும். அது புறம் திரிந்து அது பாதுகாப்பதில் அப்படி 2 பக்கங்களும் அந்த குழந்தை சரிந்து விழாதபடி அது பாதுகாப்பதாக இருக்கும். ஆனால் தலமொரு 4 தந்தனக்கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்து இறைவன் தலம் ஒரு 4 தந்தனக்கருளி, அவர் 4 தலங்களில் இருக்கின்றான் அப்படிங்கிறாரு. 4 தலம் எதுன்னா முன் பின் ஆகி முடியாத அத்திசை. அப்ப முன் பின் முனியாத அத்திசை நிற்கின்றான் அப்படின்னு தெரியுது. அப்ப பக்கவாட்டிலும் அவனே உள்ளான். அப்ப 4 புறங்களிலும் அவன் நின்று நம்மளை பாதுகாக்கின்றான். எதை பாதுகாக்கின்றான் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டோம்னா அந்த கேள்விக்கு விடையாக சொல்றாரு, தேனினை சொரிந்து. பேரண்ட நாயகன் நமக்கு அருள் அனுபவமாக சிறுநடு சிற்றம்பலம் வழியாக நமது உடலுக்குள் பாய்கின்றான். அந்த பாய்ந்த அருள் அனுபவம் எவ்வாறெல்லாம் விரிந்து பறந்து செல்கின்றது அப்படின்னா, தலம் ஒரு 4 தந்தனக்கருள், அது பக்கம் நடு ஈறு என 4 புறங்களிலும் அது பகிர்ந்தளிக்கப்பட்டு அந்த பகிர்ந்தளிக்கப்பட்ட அருள் அனுபவம் நமக்குள் உள்வாங்கிக் கொள்கின்றோம். அப்படிங்கிறதுனால தலமொரு 4 தந்தனக்கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்து இறைவன் புறம் திரிந்து நம்மை ஆட்கொள்வதனால் 4 தலங்களிலும் நின்று அவன் அந்த அருள் அனுபவத்தை நாம் உள்வாங்கும்படியான திருக்கருணையை செய்து
அந்த கருணையை உள்வாங்கிக் கொள்ளும் உயிர் தலமொரு 4 தந்து எனக் கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்து. ஆணவ மலம், மாயாமலம், கண்மமலம் 3 மலங்களுடைய மயக்கத்தையும் அவன் அறுத்து வாழ்வான். அது தன்னாலே இந்த அருள் அனுபவம் வரும்போதே எப்படி ஒரு ஒரு விடியல் சூரிய உதயமானால் இருள் விலகுகின்றதோ ஒரே நேரத்துல அதிகாலை பொழுது. இப்ப நம்ம காலையில திருப்பள்ளி எழுச்சி போறோம்னா மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம் வரைக்கும் காலை பொழுது கொஞ்சம் அதிகமான இருட்டு அதிகமா தெரியும், வெளிச்சம் கம்மியா இருக்கும். பங்குனி சித்திரைக்கு பிறகு பாத்தீங்கன்னா பகல் பொழுது அதிகமாக தெரியும், வெளிச்சம் நமக்கு ரொம்ப வராது. அப்போ பகல் பொழுது அதிகமா இருக்கிறதுனால 5:45 மணி 6 மணி பக்கமே நம்ம புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வெளிச்சம் அப்படியே வந்துடும். அதற்கு முன்னால கார்த்திகை மாதம் அதே நேர பொழுதுல நம்ம புஸ்தகத்தை திறந்து வச்சோம்னா படிக்க முடியாது. அப்போ சூரிய உதயம் ஆகும் போதே வெளிச்சம் நமக்கு அப்படியே இருள் அஸ்தமனமாகி வெளிச்சம் நமக்குள்ள கிடைக்கிற மாதிரி திருவருள் கருணை உதயமாகும் போது மலம் ஒரு 3 மயக்கம் இருக்கும். இந்த மலங்கள் அனைத்தும் கலைந்துவிடும். அப்ப நம்ம சூரிய பிரகாசமாக சிவப்பிரகாசமாக நாங்கள் திகழ்வோம். அப்படிங்கிறதுனால பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பந்து இறைவன் என்ன செய்கின்றான், ஆட்கொள்ளப்பட்ட உயிருக்கு அருள் அனுபவம் அளிக்கின்றான். இந்த உயிரை நினைத்து கொண்டே இருக்கின்றான். இது முதலில் அருள் அனுபவம் அளித்த உயிர். அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதனுடைய வினைப்பதிவு காரணமாக, அதனுடைய பூர்வ ஜென்ம பாக்கிய காரணமாக, தான் என்று தர்க்கித்திருந்தது காரணமாக அவ்வுயிர் இன்னும் இந்த உலகியல் வாழ்க்கையில் தடம் பதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. ஆனால் நாம் மறந்தான் எனினும் நான் மறந்தேன் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் என் அருள் மறவாது என்று இன்னும் மிக கழித்துங்கே இருக்கின்றேன் அப்படின்பாரு வள்ளல் பெருமான். நம்ம மறந்தா கூட அன்னை கருணையே வடிவான அன்னை நம்மளை மறக்கவே மாட்டானாம். நான் மறந்தேன் எனினும், நானே இறைவனை மறந்தா கூட, இறைவன் அளித்த அருள் அனுபவத்தை மறந்தால் கூட அந்த அருள் ஞான மலர் நமக்குள் பூத்து குலுங்கி கொண்டே இருக்கும்படியான அருட்கருணையை இறைவன் செய்கின்றான். அப்ப நான் மறந்தேன் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் அவன் அருள் மறவாது. நான் மறக்குது என்னுடைய இயல்பு. நீ கேள் மறக்கினும் நின்னையாம் விட்டு போகேமென என பொருந்திய பொண்ணு. நீ கேள் மறக்கினும். அவங்க பின்னால போய் சத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, நீ என்னுடைய சுற்றத்தை மறந்தானாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நீ கேள் மறக்கினும் நின்னையாம் விட்டு போக, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். அப்படி பொருந்திய பொன்னை என்னோடு இரண்டரை கலந்து ஐக்கியமாகப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ அப்படிப்பட்ட அருள் வல்லபத்தோடும் தனி வல்லபத்தோடும் இறைவன் நினைக்கிறதுனால பால் நினைந்தூட்டும் தாய். பாலை இந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா தாயை 3 வகையாக சொல்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தன்னுடைய குழந்தை அழுது தன்னுடைய மடி மீது தூக்கி வச்ச பிறகு, அதுக்கப்புறம் தன்னுடைய தனத்தை எடுத்து குழந்தை வாயில வச்ச பிறகு சுரக்கக்கூடிய தாய் கடைத்தாய் அப்படிம்பாரு. தன்னுடைய குழந்தை அழுமோன்னு நினைக்கும் போது பால் சறக்கக்கூடிய தாயை இடைத்தாய் அப்படிம்பாரு. பால் குடிக்கிறதுக்கு 2 மணி நேரம், ஒரு குழந்தையினுடைய பருவ வளர்ச்சியில 1 மணி நேரத்துக்கு ஒருக்க பால் கொடுக்கணும், 2 மணி நேரத்துக்கு ஒருக்க பால் கொடுக்கணும். அது குழந்தை பிறந்ததுல இருந்து அது வளர வளர வளர்ச்சியுற இப்பதான் பால் கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும்னு ஒரு நியதி இருக்கு. அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. பால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதோன்னு நினைக்கும் போதே பால் சுரக்கதான் முதல் தாய். அதனால இறைவனை முதல் தாயாக நினைத்து பாடுகின்றார். இடைத்தாய் கடைத்தாய் எல்லாம் நினைச்ச போது, குழந்தைக்கு பசிக்குமேன்னு நினைச்சா பால் கொடுத்தது, அப்புறம் குழந்தை பசிச்சு அழுத பிறகு பால் கொடுக்கறது, குழந்தைய அழுத பிறகு மடி மீது தூக்கி வச்சு சுரக்கிறது. இப்படி 3 விதமாக சொல்லி இந்த தாய் முதல் தாய் அப்படிங்கிறதுனால நினைந்தோட்டும் தாய். என் குழந்தைக்கு இந்நேரம் பால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது, அது கடந்து விட்டதுன்னு நினைச்ச மாத்திரத்திலேயே அவளுடைய தனம் சுரந்து அமுதளிக்கும். அப்படிங்கிறதுனால இறைவன் என்னை நினைந்து நான் அருள் அனுபவம் பெற்றிருந்தேன், அந்த அருள் அனுபவத்தை பிரிந்து இப்போது வாழ்கின்றேன். அந்த அருள் அனுபவம் பிரிந்த நான் மீண்டும் எப்போது இணைவேன்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னால என்னுடைய தாய் நினைச்சு எனக்கு அருள் நனி சுரக்கும் அமுதாக என்னுடைய திருநடு சிற்றம்பலம் வழியாக அந்த அருள் அமுதத்தை எனக்கு தந்து கொண்டு இருக்கின்றாள். இதுதான் ஒரு முதன்மை தாயனுடைய இலக்கணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நாம் எல்லாருமே முதன்மை தாயாக, முதன்மை குழந்தையாக இருந்தோம்னா இறைவன் முதன்மை தாயாக இருப்பான். பசித்த போதே பாலுணவு அளிப்பாடு அன்னை என்பார்கள். பசி எடுக்க வலி இல்லாத சவளை குழந்தைக்கும் பாலுணவு அளிப்பாள் அன்னை. பசித்த போது மட்டும்தான் பால் கொடுக்கணும்னு இல்லை,
பசிக்கிறதுக்கு உசாரா கூட அழ தெரியாது. இப்ப குழந்தை பிறந்த உடனேயுமே குழந்தைய நம்ம எதுக்கு பக்குவப்படுத்துறோம்னா அது அழுதான்னு பாக்குறதுக்கு தான் பக்குவப்படுத்தும். அழ வழி இல்லை அப்படின்னு சொன்னா காலில் ஒரு கோடு போட்டு விடுவாங்க. இந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது செயல்திறன் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த உள்ளங்கால ஒரு கோடு வரைவாங்க. ஒரு ஒரு பேனா, ஒரு ஏதாவது ஒரு சின்ன குச்சியை கொண்டு இப்படி வரைஞ்சு விடுவாங்க. வரைஞ்சு விட்டா அந்த குழந்தை வீல்னு கத்துச்சுன்னா ஏதோ குழந்தை தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது ஏற்பட்ட ஒரு சிறு சுணக்கம் காரணமாக குழந்தை அளவில்லையே தவிர குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தைன்னு தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஆனா பசி ஒரு சவலை குழந்தை அல்லது மன வளர்ச்சி கொண்ட குழந்தைன்னா என்ன ஆழமா பதிஞ்சு இழுத்தானாலும் அந்த குழந்தை அழாது. அப்ப இந்த குழந்தைக்கு குரோமோசோம் டிஃபிஷியன்சி இருக்குது, அதாவது வளர்ச்சியில் குறைபாடு உள்ளது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சுக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சை இதெல்லாம் செய்வாங்க. நாம் பால் நினைந்தூட்டும் தாய் அப்படிங்கும் போது அந்த நினைந்தூட்டும் தாய்க்கு ஏற்ற மாதிரி பாலை நினைந்து உருக தெரிந்த ஒரு குழந்தையாக இருந்தோம்னா அந்த தாய் ஓடி நம்மளை காப்பாற்றுவோம். இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாரு, உங்களை ஏமாத்தி விட்டுட்டு போறதுக்கு இறைவன் மிகுந்த சாதனத்தோடு இருக்கிறான். ஏன்னா நீ வேணும் அப்படின்னு சொல்லி நசிகேதனுடைய கதையில அவர் சொல்வாரு, நசிகேதன் யமதர்மன் அவனுடைய தந்தைகிட்ட அவர் பெரிய யாகம் செய்யறாரு. யாகத்தினுடைய பகுதி எப்படின்னு கேட்டீங்கன்னா தானம் பண்றதான் யாகத்தினுடைய நோக்கம். இந்த நாள் மாதிரி கோயில் குளங்கள் அந்த நாளையில வழிபட மாட்டாங்க. எல்லாரும் தங்களுக்கு ஏதோ ஒரு காரிய சித்தி ஆகணும்னா ஒரு யாகம் பண்ணிடுவாங்க. அந்த ஒவ்வொரு விதமான யாகத்திற்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால அளவு உண்டு, குறிப்பிட்ட நியதிகள் உண்டு. அந்த நியதிகளை பின்பற்றி அந்த கால அளவுக்கு உட்பட இவங்க யாகத்தை நடத்துவாங்க. அப்படி மாதிரி யாகம் நடத்தக்கூடியவர்கள் அந்த யாகத்துல பெரும்பான்மையான பகுதி தானம் பண்றதான். நசிகேதனுடைய தந்தை யாகம் நடத்தினார், தானம் நிறைய கொடுத்தார். அதுக்கு காரணம் என்ன? அவர் தானம் கொடுத்ததுக்குன்னா நிறைய அரசர்கள் நசிகேதனுடைய தந்தை நடத்தக்கூடிய அந்த யாகத்திற்கு பவித்திரமான யாகம் உலக சேமத்துக்காண்டி நடத்துறாரு. தாங்களும் அதில் பங்கு பெற வேண்டும். எல்லாரும் பொன் பொருள் அவரவர்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளையும் கொண்டு கொடுத்தாங்க. இவர் மனப்பூர்வமா எல்லாருக்கும் அதை வாரி வழங்கினார். நசிகேதன் இதை பார்த்துக்கிட்டே இருந்தா அவன் ஒரு அதிகப்படியான வளர்ச்சி அவனுக்கு. அந்த அதிகப்படியான வளர்ச்சி இதுல கொஞ்சம் முடிஞ்சிச்சு. அவர் இவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தானம் கொடுக்கும் போது அவன் என்ன நினைச்சான், இவ்வளவு பொருள் இவர் தானம் கொடுக்காரு, இதுல ஏதாவது அவனுக்கு சொந்தமான பொருள் உண்டா? இத்தனை பொருளையும் தானமா வழங்கிக்கிட்டே இருக்கிறான், இதுல அவனுடைய உடைமை என்ன? எல்லாரும் இவன் தானம் கொடுக்கணும்ங்கிறதுக்காண்டி அரசர்கள் எல்லாம் இவங்களுக்கு கொண்டாந்து தானம் கொடுத்திருக்காங்க, செல்வந்தர்கள் தானம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்த தானத்தை இவர் கொடுக்கிறாரு, இவருக்கு உடைமையான பொருள் எதையாவது இவர் தானம் கொடுத்தாரான்னு அவன் சிந்திச்சான். தானம்ங்கிறது தனக்கு தான் விரும்பியவற்றை பிறருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம்னே பேரு. இவன் விரும்பியவற்றை இவன் என்னத்தை தானம் கொடுத்திருக்கான். அவன் கேட்டான் அப்பாட்ட, எப்பா நீ தானம் இவ்வளவு பேருக்கு வாரி வாரி கொடுக்குறிய, நீ உன்னுடைய பொருள் இது எதுப்பா அப்படின்னு கேட்டான். என்னுடைய பொருள் நீதான் அப்படின்னு சொன்னார் அவர். அப்ப நீ தானம் கொடுக்கறது உனக்கு பிடித்தமான பொருளை தானே கொடுக்கணும். நீ யாரோ ஒருத்தவங்க கொடுத்த பொருளை நீ தானம் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ சரி அதான் கொடுத்துட்ட, உனக்கு பிடித்த பொருளை நீ தானம் கொடுக்க வேண்டியதானே. எனக்கு பிடித்த பொருள் நீ தான்டா, அப்ப என்னை யாருக்கு தானம் கொடுக்க போற? என்னை யாருக்கு தானம் கொடுக்க போற? இவர் தானம் வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு, இவன் என்ன யாருக்கு கொடுக்க போற, என்ன யாருக்கு கொடுக்க போறேன்னு அவருக்கு கோபம் ரொம்ப வந்துருச்சு. அதிக பிரசித்தனமா பேசுறவன் யமதர்மராஜனுக்கு தான் தானம் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு. உடனே யமதர்மராஜனுக்கு தானம் கொடுக்க போறேன்னா நான் சந்தோஷமா போறேன் யமதர்மராஜன்ட்டு. நீ யமதர்மராஜன் இவன் சந்தோஷமா போயிட்டான். இவனை கூப்பிடவே இல்லை யமதர்மராஜன்ட்டு. நம்மளாவே போக முடியாது. இப்ப நீங்க நிறைய பேர் என்ன நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா, நாம நினைச்சு செத்துடுறோம் நினைச்சுக்கிட்டு குழந்தைங்க எதுலயாவது ஒண்ணுல வெற்றி பெறல, வாழ்க்கையில் பரீட்சையில வெற்றி பெறல, அல்லது கல்யாண வாழ்க்கையில வெற்றி பெறல, அல்லது செல்வந்தராறதுல வெற்றி பெறல, அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு இது வச்சிருக்கிறோம், அது நமக்கு நிறைவேறல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செத்துறதுன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். அப்படி மாதிரி சாகணும்னு விதி இருக்கிறவங்க தான் சாவாங்களே தவிர எல்லாரும் சாக மாட்டாங்க. அப்படி செத்தவங்க 180 பேர் பிழைக்க வைக்கப்பட்டிருக்காங்க. 15 பேர் உயிருக்கு இந்த பக்கமும் சாவின் எல்லைக்கும் போகாம வாழ்வின் எல்லையில் நின்று வாழவும் முடியாமல் 2 கட்டான வாழ்க்கிட்டு இருக்காங்க. 1-2 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மை, கணக்குப்படி தான் உண்மை. நம்ம நினைச்சு செத்துற முடியாது, நம்ம நினைச்சு வாழ்ந்துட முடியாது. நம்மளுடைய கர்ம வினைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வாழ முடியும். இவரு யமதர்மராஜாவுக்கு நீ கொடுப்பேன்னு யமதர்மராஜா வாசல்ல போய் நின்றுட்டு என்னை யமதர்மராஜாவுக்கு கொடுப்பேன்னு எங்க அப்பா சொன்னாரு. யமதர்மராஜனுக்கு நான் போய் சேரணும்னு என்ன செய்யணும்னு கேட்டேன். உடனே
யமதர்மன் ராஜா அங்கே இல்ல. 3 நாள் யமதர்ம ராஜா வீட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருந்தான். யமதர்ம ராஜா எல்லா பக்கமும் போயிட்டு வாராரு. ஒரு பிராமண சிசு, சின்ன வயது, அந்த குழந்தை அங்க உட்காந்துருக்கு. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. நாம கூப்பிடவே இல்லையே இந்த குழந்தைய. யமலோகத்துக்கு கூப்பிட்டாதான் போனோம். மீதி எல்லா இடத்துக்கும் இந்திரலோகம் அங்கே இங்கே எல்லாம் இந்திரலோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னாரு. வானையையும் விரல் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மிரைனாரு. அப்ப இந்திரலோகமாலும் போகமும் வேண்டேன்னு சொல்லி இருக்கிறாரு, வானையையும் பெரில் வேண்டேன்னு இருக்கிறாரு. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொருள்னு தெரியுது. யார் பக்தி ரொம்ப பண்றாங்களோ, யார் யாகம் பண்றாங்களோ, யார் தானம் பண்றாங்களோ, யார் புண்ணியம் பண்றாங்களோ, யார் யோக நிலையில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது இது இறைவனை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுன்னு தெரியுது. ஆனா இந்திரலோகத்தை யாரும் இறைவன் கொடுத்ததாக, இந்திரலோகம் ஆலம் நான் யமலோகத்தை யாருக்கும் கொடுத்ததா இல்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே நான் அந்த உலகத்துக்கு கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் கிடைச்சாலும் வேண்டாம், எனக்கு அவன் கொடுத்தாலும் வேண்டாம், இவன் கொடுத்தாலும் வேண்டாங்கிறாங்களே தவிர யமதர்மன் ராஜா கொடுத்தானாலும் எனக்கு வேண்டாம்னு ஒருத்தரும் சொல்லல. ஏன்னா யமதர்மனுக்கு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. யமன் கூப்பிட்டானாலும் போறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. அதனால யமலோகம் எனக்கு கிடைச்சாலும் வேண்டேன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. யமலோகம் வேண்டே வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா மரணம் பயம் என்று இவை இரண்டின் அச்சம் தீர்த்த கர்ணக்கடலுக்கே சென்றுவதாய் கொத்துங்கிறார். மரணமும் பயமும் நம்மளை அச்சப்படுத்துவன. அதனால இது நமக்கு சாத்தியம் இல்லை. உடனே வந்தா என்னையா நான் கூப்பிடாம வந்திருக்கீங்க, உங்களுக்கு இங்க என்ன வேலை, சின்ன சிசுவா இருக்கீங்க, நான் கூப்பிட்டு தானே வரணும், யாருக்கு விதிக்கப்பட்டதோ அவர்கள் நான் கூப்பிடும் நேரத்தில் வருவதுதான் முறை. இப்ப நீங்க இப்ப வந்துட்டீங்களா, என்ன விஷயமாட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல நான் எங்க அப்பா இப்படி யாகம் பண்ணாரு, எல்லாருக்கும் எல்லா பொருளையும் கொடுத்தாரு, என்னை யாருக்கு கொடுக்க போறேன்னு கோவம் வந்துருச்சு எங்க அப்பாவுக்கு, நீ யமதர்மனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. நானே யமதர்மன் கிட்ட வந்துட்டேன். நான் கூப்பிடாம நீங்க வர முடியாது, ஏன் நீங்க பூலோகத்துக்கும், நான் இப்ப பூலோகத்துக்கும் போக முடியாது அப்படின்னாரு. ஏன் போக முடியாது, நான் பூலோகத்துக்கு போனேன்னு சொன்னா என்னை பேயின்னு நினைச்சு எல்லாரும் ஓடிடுவாங்க. ஏன்னா 3 நாள் இவர் அங்க இல்ல பூலோகத்துல. அப்ப 3 நாளா பூலோகத்துல இல்லாத போது எல்லாரும் பேயின்னு நினைச்சு ஓடிடுவாங்க, நான் பூலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னா. சரி, அப்ப எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகிறேன், நீ பூலோகத்துக்கு போகணும். அப்படி இல்ல நான் அது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அப்படின்னு. என் வீட்டு வாசல்ல 3 நாள் பட்டினி கிடந்திருக்கிறார். ஒரு வீட்டு வாசல்ல ஒருத்தன் போய் பட்டினி கிடந்தா அதுக்கான பிராயச்சித்த கர்மா செய்யலைன்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்காது, அவனுக்கு இறை உணர்வு கிடைக்காது, அவனுக்கு இறை ஞானம் வராது, இறை அனுபவம் கைகூடாதுன்னு ஒரு விதி இருக்கு தங்கம். நீ என் வீட்டு வாசல்ல 3 நாள் சாப்பிடாம கிடந்திருக்கிற, நான் உனக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நீ எதுவும் வாங்கிக்க மாட்டேங்கிறிய, 3 நாளைக்கு 3 வாரம் கட்டாயம் நீ என்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்ன. சரி அப்பனா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, 3 நாளைக்கு 3 வாரம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னாரு. நான் பூலோகத்துக்கு போனா என்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாரும் பேய் பிசாசுன்னு சொல்லாம என்னை ஏத்துக்கணும். சரி அந்த வரத்தை தந்தேன் அப்படின்னு சொன்னேன். 2வது வரம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு பிறவி ஞானம் என்ன, நான் அடைய வேண்டிய பாதை எது, எந்த வகையை கடைபிடித்தால் நான் மேலான நிலைக்கு போகலாம், அதை நீங்க எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னார். உடனே அதெல்லாம் என்னென்ன அனுபவங்கள்லாம் பாருங்க. சரியே ஒரு 16 நிலைகள், சரியை கிரியைன்னு ஒரு 16 நிலைகள் இருக்கு, அதெல்லாம் பத்தி சொன்னார். மேல் கபாடம் திறந்து இந்திர யோனி வழியாக உள்சுவாசமும் வெளிச்சுவாசமும் போகும் நிலை என்ன, சிறுநடு சிற்றம்பலத்திற்குள் போகும் அனுபவம் என்ன, அதை எந்த பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், யாருடைய கருணா கடாட்சத்தினால் பெற்றுக்கொள்ளலாம், யார் எனக்கு அந்த அருள் அனுபவத்தை நல்குவார்கள், அதை நல்கினால் நான் கீழே போறேன், இல்லாட்டி போக மாட்டேன். அது அவ்வளவு சுலபமான இல்ல தம்பி. நம்மளுடைய வினைப்பதிவுகள் எல்லாம் போய் நாம அந்த அருளுக்காக வேண்டி ஏங்கி 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 அழணும். இந்த புண்புலால் உடம்பின் அசுத்தங்கள் அனைத்தும் போக வேண்டும். இந்த உடம்பினுடைய இடர்பாடுகள் எல்லாம் நீங்கின பிறகு இந்த உடம்பு அடைய வேண்டிய ஒரு மேலான பதவி ஒண்ணு இருக்கு. இந்த ஊன் திசுக்களுடைய குற்றங்கள் அத்தனையும் களையப்பட்ட போது, இந்த உடல் பரிசுத்தமான போது அடைய வேண்டிய ஒரு அருள் அனுபவம் தம்பி. நீ இப்ப திடுதுப்புன்னு நான் இந்த நிலைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இது என்னால தர முடியாது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. 3 வரம் கேளுன்னு கேட்டேன், எனக்கு இந்த வரத்தை தவிர வேற வரம் கேட்கறதுக்கு இல்லை, அப்ப தர முடியாது, என்னால தர முடியாது இந்த வரத்தை தருவதற்கு, நான் இயலாதவன் அப்படின்னு சொல்லி நான் போயிடுறேன், எனக்கு அந்த அனுபவம். இந்திரலோகம் வந்தும் யமலோகம் வந்தும் தர்மராஜாவை பார்த்தும் நான் அஞ்ஞானியாக பூமிக்கு திரும்பி போறேன், நீ சொல்லு, நான் போயிடுறேன் அப்படின்னா. இப்ப இவனுக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு. இவனுடைய ஈகோவை அவன் தொட்டு பார்த்துட்டான் பாருங்க. உங்ககிட்ட வந்த பிறகு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா
இது சில பேர் காரியம் சாதிச்சுக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒன்னு அடைஞ்சதே இதுக்காண்டிதான், உங்ககிட்ட வந்த பிறமா இது இல்லாம இருக்கணும், உங்ககிட்ட வந்த பிறமா இது இல்லாம இருக்கணும். அது காரியம் சாதிப்பதற்கு. உண்மையிலேயே ஆத்மார்த்தமான அன்போ ஆத்மார்த்தமான ஞானமோ ஆத்மார்த்தமான பூஜையோ கிடையாது. ஏதோ ஒன்று செய்தாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க நின்னுக்கிறாங்களே தவிர இது சமர்ப்பணத்தோட இதோட இல்ல. ஆனால் இவன் உண்மையிலேயே ஞானத்தை அடைய வேண்டும், நான் உண்மையிலேயே பரம ஞானியாக, எல்லா யோகிகளும் எந்த அனுபவத்தை நினைத்தார்களோ அந்த யோக ஞானம் பழுத்த போது கிடைத்த அமுதன்கோ அப்படிம்பார் வள்ளல் பெருமானார். யோக ஞானம் பழுத்த போது கிடைத்த அமுத நிலையை நான் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நீ நேர போய் பராசக்திட்ட போய் இதுக்கான விளக்கங்கள், உண்மனாதேவி தான் சிவத்தோடு இரண்டரை கலக்கும் கருணையை செய்வாள், ஆனால் நீ உண்மனாதேவிட்ட போ அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மன்ட்ட இருந்து உண்மனாதேவிட்ட வந்தான். உண்மனாதேவி அகர உகர மகர விந்து நாத கலைகள் அனைத்தினுடைய தத்துவங்களை சொல்லி சோமசூரிய அக்கினி கலைகளை எப்படி இயக்க தெரிந்தால் வானமுதுங்கக்கூடியது வியனமுதுங்கக்கூடியது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி, இதை மறந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மார்க்கண்டேயனுடைய வரலாறை சொல்றாங்க. மிக அற்புதமான இந்த நம்ம திருவாசகத்தோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய கதை. மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் பார்த்து மரணம் மார்க்கண்டேயர் கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல குழந்தை பேர் இல்லாம இருந்தாங்க. ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச கதைங்க, அதனால சுருக்கமா சொல்றேன். குழந்தை பேர் இல்லாம இருந்தாங்க. இறைவன்கிட்ட நினைச்சு எனக்கு எப்படியாவது குழந்தை பேர் வேணும் அப்படின்னா 100 ஆண்டு வாழக்கூடிய சராசரி குழந்தை வேணுமா, 16 ஆண்டு நிறை வாழ்க்கையாக பரிபூர்ண ஞானத்தோடு கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய குழந்தை வேணுமான்னு இறைவன் கேட்டார். 16 ஆண்டு வாழக்கூடிய இறைஞானம் பெறக்கூடிய குழந்தை இவர்கிட்ட, என் வயிற்றுல பிறந்துட்டு ஒரு குழந்தை இறைஞானம் இல்லாம இருக்கிறத நான் விரும்பல, அதனால இறைஞானத்தோடு கூடிய குழந்தையே வரணும். இந்த குழந்தை பிறந்தது, மார்க்கண்டேயன் அதுக்கு பேர் வச்சாங்க. 16வது வயது தொடப்போகுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு சதாவும் இந்த பிள்ளை நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் ஒரே பெருமூச்சு. இவ்வளவு நாள் உற்சாகமா இருந்தாங்க, இப்ப ஏதோ ஒரு பெருமூச்சு விட்டுட்டே இருக்கிறாங்களே என்னன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டாங்க. அவங்க முதல்ல மறுத்தாங்க. அப்புறம் பல விதமான காரியங்களோடு சொல்லி இதுதான் காரணம்னு சொன்னாங்க. இதுக்கா போய் கவலைப்படுறீங்க, நான் இறைவன்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். இறைவனை போய் கேட்டு திருக்கடவூருங்கக்கூடிய புண்ணிய ஸ்தலத்தெல்லாம் அந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லுவாங்க. இறைவனால் தடுத்தால் கொள்ளப்பட்டார். இறைவனையே யமன் பாசக்கயிறு போடும்போது இறைவனை சிக்கன பிடித்தேன் இம்மையே பிடித்தேன் அப்படின்னு இறைவனை பிடித்தார். யமனுடைய பாசக்கயிறு அருந்து போச்சு. இவர் என்றும் 16ஆக இருப்பதாக வரலாறு நிறைய நீங்க சத்சங்கத்துல கேட்டிருப்பீங்க. அதனால விரிவாக்கமா சொல்லல, குறையா சொல்லு. இந்த மார்க்கண்டேயன் இந்த அருள் அனுபவத்தை துறந்து மீண்டும் பூலோகத்துக்கு வந்தான். எந்த நிலையில் தொட்டே இருமின் துரியத்தை மேற்கூரையில் நின்று அந்த அருள் அனுபவம் எவ்விதத்திலெல்லாம் தாக்குங்கிறதெல்லாம் அனுபவித்த ஒருத்தர் அந்த அனுபவத்தை துறந்து இயல்பான வாழ்க்கை வாழ்றார். இடையிடையே இப்படி ஒரு அருள் அனுபவம் நமக்கு கிடைத்தது, இறைவனால் நாம் ஆட்கொள்ளப்பட்டமே, இறை அனுபவம் நமக்கு இவ்வாறு இருந்தது, இடையிடையே அந்த நினைவு வருது. ஆனா அவர் அப்படியே இருக்கிறார். இறைவனை குறித்து அவர் தவம் பண்றார். ஏன் எனக்கு போவதும் வருவதுமான ஒரு சூழ்நிலை, அருள் அனுபவம்னா அது நிரந்தரமா தானே இருக்கணும். ஒரு சாதாரணமான ஒரு உத்தியோகம் பார்க்கறவங்க கூட நிரந்தரமான வேலைக்கு தானே ஆசைப்படுதான். நான் மட்டும் அருள் அனுபவத்தை நிரந்தரமா எனக்கு அருளாய் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் கேட்க தவறுனதுனால தானே எனக்கு இந்த அருள் அனுபவம் எனக்கு போவதும் வருவதுமாக இருக்கு. அப்ப நிரந்தரமான அனுபவமாக எனக்கு இந்த அருள் அனுபவம் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யோக மாயைனா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதை எனக்கு அறிவுறுத்துங்கள்னு மார்க்கண்டேயன் கேட்டான். ஆளிலையில் கிருஷ்ணன் அந்த உலக சங்காரம் செய்தியில, அதாவது ஆஸ்மிக் ஆயாஸ் அப்படிம்பாங்க, உலகம் எல்லாம் அழியக்கூடிய நேரத்துல உலகமே ஒரு வெள்ள பிரவாகத்துல அது மூழ்கி கிடக்குது. அதற்கு மேல ஆளிலை மீது கிருஷ்ணன் அப்படி பரந்தாமன் அப்படி வந்துகிட்டு இருக்கிறார். அவர் நீ வேண்டி துதித்தாயானால் அவருக்கு இந்த யோகமாயனுடைய விளக்கத்தை சொல்லுவாருன்னு சொன்ன உடனே நேர இவர் இங்க உலகத்துக்கு வந்தாரு. இவர் என்ன யோகமாயை பற்றி இறைவன் இவர் என்ன கேட்டிருக்கணும்? நின்றன் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் அப்படிதானே கேட்டிருக்கணும். கேட்க தெரியல பாருங்க. மார்க்கண்டேயன் யமதர்மா சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு நிரந்தரமான அருள் அனுபவம் அளிக்கன்னு விரும்புறான், நிரந்தரமா கொடுக்கன்னு நினைக்கிறான். அப்ப அவர்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்?
இந்த மார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாயின்னு கேட்டிருக்கணும். அவன் கேட்கல பாருங்க. இப்ப யோக மாயினா என்னன்னு கேட்கிறார். யோக மாயை கீழே போய் பாரு. நமக்கு எதுவுமே கேட்க தெரியாது, நமக்கு இது வேணும்னு கேட்க தெரியாது, இப்படிதான் வாழணும்னு நமக்கு சொல்ல தெரியாது. அதனாலதான் திருவாசகம் நமக்கு சொல்லி தருது, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோனி வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி வேண்டி என்னை பணிகொண்டா யானும் அதுவே வேண்டி நல்லால். நீ வேண்டித்தான் பணிகொண்டா, நானா உனக்கு வரல. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் முந்தன் விருப்பன்று. நான் எனக்கு ஏதேனும் ஒரு பரிசு பெற வேண்டும் என்று நான் விரும்பினால் உன் விருப்பப்படிதான் அந்த பரிசை நான் பெறணும்னு அவர் கேட்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு அருள் அனுபவத்தை, இந்த மாதிரி ஒரு ஞான அனுபவத்தை நமக்கு கேட்க தெரியணுங்கிறதுக்காண்டிதான் அவர் சொல்றாரு. எப்படிப்பட்ட மகான்கள் மகரிஷிகள் கூட எப்படி போயிட்டாங்க பாருங்க. உடனே யோகமாயை பார்ப்பதற்காக வேண்டி அந்த கடல் வெள்ளத்துல ஆளிலையில கிருஷ்ணன் வந்தான். கிருஷ்ணன் அப்படியே உத்து பார்த்தாரு. தன்னை அறியாம இவருக்கு உடல் மனம் எல்லாம் லேசானது போல இருந்தது. கிருஷ்ணனே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கிருஷ்ணன் ஒரு மூச்சு ஆழமா எடுத்து ஆழமா வெளிவிட்டார் மூச்சு. அவர் ஆழமா உள்ள இழுக்கும் போது மார்க்கண்டேயர் அப்படியே உள்ள போனார். உள்ள போய் பார்த்தா கிருஷ்ணன் சின்ன வயதுல உலகத்தே உண்டார். அந்த உலகம் அந்த வயிற்றுக்குள்ளே தெரியுது அவருக்கு. எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தது, சின்ன குழந்தை வயிற்றுக்குள்ள உலகமே தெரியுது அப்படின்னு நினைச்சாரு. அந்த மூச்சை திரும்ப வெளிவிட்டாரு. வெளிவிட்டா இவர் மீண்டும் அந்த காட்டாற்று வெள்ளத்துக்குள்ள அந்த உலக அஸ்தமித்து போற அந்த வெள்ளத்துக்குள்ள மீண்டும் வெளியே வந்துட்டாரு. என்ன வெளியே வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் கிருஷ்ணனை பாக்குறாரு. அவருடைய சௌலபியமான முகம் தெரியுது. அவர் கிருஷ்ணன் சிரிச்சாரு. உன்னை ஏன்பா சிரிக்கிற, சின்ன குழந்தை, நான் உள்ள போயிட்டு வெளியே வந்ததை பார்த்து சிரிக்கிறியா, ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்ட. இல்ல, இறைவன்கிட்ட போய் நீ நேர கேட்கும் போது யோகத்தினுடைய நிறைநிலை அனுபவம் என்னன்னு கேட்டிருக்கலாம். அல்லது நீ இறைவன்கிட்ட மரணத்தை உன்னை ஜெயிக்க வச்சு இறைவன் உன்னை விட்டுருக்கிறான், உன்னுடைய உண்மை பெருக்கமாம் தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம். உள்ளவா காண வந்த அருளாயின்னு கேட்டிருக்கலாம். நீ எனக்கு காணும்படியாக உனது உள்ள தோற்றம் என்ன, உனக்கு உருப்படியான தோற்றம் என்ன, அது காணும்படியான கருணை எனக்கு செய்யுன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டு போட்டு மாயையினுடைய தன்மை எதுன்னு கேட்டிய தம்பி, அதை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். நாங்கெல்லாம் ஒரே ஆட்கள் தான் தம்பி, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு நீங்க நாள அதை சொல்லுங்க. நீ யோக மாயை தானே கேட்டா. இப்போ ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு ஒரு நிமிஷம் வெளியே போறதுக்குள்ள இந்த யோக மாயினுடைய தன்மையினால 3 யுகங்கள் கடந்துருச்சு. இப்ப 4வது யுகம் வந்திருக்கு. இப்ப இதுலயும் நீ மார்க்கண்டேயனை தான் பிறக்க போற, மீண்டும் உங்க தாய் வயிற்றுல வளர போற, மீண்டும் திருக்கடவுர்ல போய் நீ பிறவி நீக்கம் பெற போற. இவ்வளவு நடந்து போச்சு தம்பி அப்படின்னா. நான் இருந்து வெளியே வர்றதுக்கு மீண்டும் தவம் பண்ணி பேரண்ட நான் இன்னும் கேளு. உள்ளவா காண வந்தரலாம். நான் எப்படி உன்னை கண்டுகொள்ள வேண்டும்ங்கக்கூடியதை, நான் எப்படி அருள் அனுபவம் மூலமாக உன்னை உணர வேண்டும்ங்கிறத நீ எனக்கு காட்டி கொடுன்னு நீ இறைவன்கிட்ட கேளு, இறைவன் உனக்கு செய்வான் அப்படின்னு சொன்னார். உடனே இறைவன்கிட்ட போய் அவர் அதை கேட்கிறாரு. இறைவன்கிட்ட கேட்ட உடனே சரி, இப்ப நாம உனக்கு ஒரு பூரண ஞானம் வந்ததேன்னு சொல்லி இவங்கெல்லாம் இப்படி சுத்தி முத்தி வந்து கேட்டத ஒரு சின்ன குழந்தையான நீ என்னை யாருக்கு தானம் கொடுக்க போறேன்னு கேட்டுட்டு, அந்த தானத்தினுடைய பயனாக யமதர்மராஜனை பார்த்துட்டு, யமதர்மராஜன் மூலமாக உண்மனாதேவியை பார்த்துட்டு, நீ நிறைநிலை அனுபவம்னா என்னன்னு நீ விசாரிக்கிற பார்த்தியா, இதுதான் நீ தம்பி. அதனால இந்த நிறை அனுபவம் பெற்றவர்களுடைய வரலாறை தெரிந்து கொண்டு அவர்கள் செய்த பயிற்சியை நீனும் பயிற்சியும் முயற்சியும் சமர்ப்பணத்தோடு கூடியதாக இருந்தால் உனக்கு இறைவன் தருவான் அருள் அனுபவம் அனைத்தையும். அதுக்கப்புறம் போய் நீ யார் வீட்டு வாசல்லையும் போய் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப என் வீட்டு வாசல் வந்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட மாதிரி இனிமே யார் வீட்டு வாசல்லையும் நீ போய் காத்துக்கிட்டு இருக்க மாட்டே அப்படின்னு சொன்னார். அப்போ நாம் எப்படி கேட்க வேண்டும், எவ்வாறு இறைவனை சரணடைய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருது. இது வந்து நாம் இறைவனே நமக்கு அருள் அனுபவம் தந்தா கூட நம்ம அதை மறந்துடுவோம், இறைவனே நம்ம ஆட்கொண்டா கூட நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறதுனால. ஆள் நினைந்து ஊட்டும் தாயிரம் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்து. உலப்பிலா ஆனந்தம், எனக்கு இறைவன் அளித்த ஆனந்தம் மிக பவித்திரமானது, பொங்கி பிரவாகமாக வரக்கூடியது. அந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டு புறம் திரிந்து என்னுடைய சென்னிமன்னி திகழும் அனுபவமாக அந்த என்னுடைய மாய வாழ்க்கையை மெய்யெண்ணி மதித்திடா வகை தரும் அனுபவமாக அந்த அனுபவம் இருந்தது. அந்த உலப்பில ஆனந்தம் என்னுடைய எல்லா பக்கங்களிலும் பரவி பக்கம் நடு ஈறு என்று இல்லாதபடி உள்ளும் புறம்
அனைத்தும் கடந்த ஒரு அருள்நிலையை தந்தது. தேனினை சொரிந்து புறம்புறம் விரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். உடல் கடந்த பயணத்தில் நீ எப்படி போனாயோ அதுல இடைவேடு விட்டு நான் மேற்கூரையில் தங்கி இருந்தால் மீண்டும் உன்னுடைய அனுபவத்தை பெறுவதும் இழப்பதுமான ஒரு சூழ்நிலையை உருவாகும். அதனால் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். நான் என் உடல் கடந்த பயணத்தை தாண்டி நீ போகும்போது அதையும் நான் பற்றி பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுக்கு அருள்வது.